இன்றைக்கி மினி விலாகில் எங்களோட ஈத் லீவில் நாங்கள் போன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அபுதாபியில் இருக்கிற அல் பஹியா ஏரியாவில் மஸ்ரா ஃபார்ம் அப்படின்னு ஒரு அழகான ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீ 25 dirhams தான். 5 year லெஸ் தென் சில்ட்ரனுக்கு என்ட்ரி கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஜூஸ் அலாங் வித் பாப்கார்னும் கிடச்சிரும். இந்த ஃபார்முக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிடுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. இருட்டிடுச்சுன்னா இதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாது. நாங்கள் என்ட்ரி ஆனோன்னா நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் இருந்துச்சு. கவ், ரேபிட்டு, கோட்டு, கேமல், ஹார்ஸு, டாங்கி, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா அனிமல்ஸ்க்கும் பொறுமையாக ஃபீட் பண்ணி ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். லீவ் டேஸில் குழந்தைங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இவங்க ஃபிஷ்ஷிங்கும் பண்ணுறாங்க, பவுல்ட்ரி பண்ணுறாங்க. ஃபார்மிங்னு பார்த்தோன்னா சன்ஃப்ளவரு, கரும்பு, வாழை மரம், வெஜிடபிள்ஸில் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ் பண்ணுறாங்க. இதை விட சூப்பரான விஷயம் என்னென்னா இவங்க ஃபார்மில் விளையிற ஆர்கானிக் ஐட்டம்ஸை அவங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி அங்கே சேலும் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபார்ம் ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அவங்களோட ஃபார்ம் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் ஹனி வெரைட்டிஸில் ஆரம்பித்து வெஜிடபிள்ஸு, நட்ஸு, ஏலக்காய், கிராம்புன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இந்த ஃபார்ம்லேருந்து அப்படின்னு. நான் பேபி பொட்டேட்டோ மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். அதோட ஃப்ரெஷ்ஷாக கறந்த கவ் மில்க் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே எடுத்தாச்சு. இங்கே அபுதாபியில் அந்த மாதிரி மில்க் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நல்லபடியாக எங்களோட ஃபார்ம் விசிட்டை முடிச்சுட்டு அப்படியே நியர்பையில் இருக்கிற கல்ஃப் நர்சரிக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப நாளாக வீட்டில் வந்து பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இங்கே பக்கத்துலேயே நர்சரி பார்த்ததும் உடனே இங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி, செடி வாங்குறது தான் வாங்குகிறோம், அப்படியே வீட்டுக்கு தேவையான பிளான்ஸே வாங்கிடலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தோம். பட் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் இங்கே கிடைக்கல. ஸோ மின்ட்டு, கருவேப்பிலை, ஆலோவேரா அந்த மாதிரி செடியெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நிஜமாக சொல்லணுன்னா அபுதாபியில் நாங்கள் இதுவரை போன இடங்களில் விட இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு அழகான மினி விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.